ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா 2026ல் எட்சி பிஸ்னஸில் நம்ம எதிர்பார்க்காத சில மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. இதை பற்றி நீங்கள் இன்னும் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் 2026ல் ஒரு சக்ஸஸ்ஃபுல் செல்லராக இருக்கணும்னா இந்த 3 விஷயத்தை இப்போவே தெரிஞ்சுக்கணும். முதலாவது மாற்றம் என்னென்னா விஷுவல் டிஸ்கவரி. அதாவது 2026ல் எட்சி தேடுதல் முறை மொத்தமாக மாறப்போகுது. பழைய மாதிரி வெறும் கீவேர்ட்ஸ் மட்டும் இப்போ வேலை செய்யாது. எட்சியோட புதிய ஏஎல் இப்போது உங்கள் ஃபோட்டோவில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயிலையும் ஸ்கேன் பண்ணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு வுட்டில் ஒரு பொம்மை வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த மரம் என்ன வகை, அதோடய ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு ஃபோட்டோவை பார்த்து ஏஎல் முடிவு பண்ணிடும். ஸோ இனிமேல் ஹை குவாலிட்டி லைஃப் ஸ்டைல் இமேஜ் தான் யார் லிஸ்டிங்கில் வச்சுருக்காங்களோ, ஸோ அவங்க லிஸ்டிங் தான் முதல்ல தெரியும். உங்கள் லிஸ்டிங்லேயும் ஹை குவாலிட்டி லைஃப் ஸ்டைல் இமேஜ் இருந்துச்சுன்னா, ஸோ எட்சி உங்கள் லிஸ்டிங்கையும் முதல்ல காட்டும் சர்ச் என்ஜினில். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. 2வது முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ராக்டிவ் வீடியோ லிஸ்டிங். அதாவது 2026ல் வெறும் ஃபோட்டோக்கள் மட்டுமே போதாது. கஸ்டமர்ஸு உங்கள் ப்ராடக்ட் வீடியோவை பார்த்துக்கிட்டு அதில் இருக்கிற கலர்ஸையோ அல்லது சைஸையோ அங்கேயே மாற்றி பார்க்குற வசதி வரப்போகுது. குறிப்பாக இந்தியாவிலிருந்து ஜுவல்லரிஸு இல்லைன்னா ஹோம் டெக்கார் விற்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ இப்போவே வீடியோ எடுக்க கற்றுக்கங்க. 3வதாக பார்க்க போகிறது இதுதான் ரொம்ப முக்கியம். சஸ்டைனபிலிட்டி பாஸ்போர்ட்டு. 2026ல் அமெரிக்கா மற்றும் யூரோப்புக்கு நீங்கள் பொருள் அனுப்புகிறீங்கன்னா, நீங்கள் எந்த மாதிரியான பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுறீங்கன்ற டேட்டா கட்டாயம். ஸோ பிளாஸ்டிக் முழுமையாக தவிர்த்துட்டு ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பேப்பர் பேக்கேஜிங்கை யூஸ் பண்ணுற செல்லர்ஸை தான் எட்சி இப்போது முன்னுரிமைப்படுத்துகிறாங்க. இதுக்கு ஒரு தனியாக ஒரு பேட்ச் கூட உங்களுக்கு கிடைக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேப்பர் பேக்கேஜிங்கை யூஸ் பண்ண ஆரம்பிங்க இப்போருந்து. இந்த மாற்றங்கள் எல்லாம் கேட்க புதுசாக இருந்தாலும் பேசிக் கரெக்டாக இருந்தால் இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். 2026ஓட இந்த புது ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஒரு ஷாப்பை ஆரம்பிக்கணும், எப்படி டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணணுங்கிற தெளிவான ஒரு கைடு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னோடய எட்சி ஸ்டார்டர் டூல் கிட்டு. உங்கள் பிஸ்னஸை 2026க்கு தயார்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த டூல் கிட்டு உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.